ஸோ ஹாய் ஹலோ நண்பா அன்பி. ஸோ வெல்கம் டு ஆலப்புறான் தமிழன் சீரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு நார்மல் கண்டென்ட் தாங்க. ஸோ நார்மல் கண்டென்ட் சொல்ல முடியாது, ஒரு யோசனைக்கு எட்டிய ஒரு விஷயம். ஸோ என்னன்னா, லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து ரொம்ப கலை பண்ணி தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. தொகுதியில் வந்து வீடியோஸ் கரெக்டாக போட முடியல. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் தொகுதி மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலையுமே வந்து நம்ம நண்பா நண்பீஸ்க்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. எப்பயுமே இந்த நம்ம தமிழ்நாட்டு குறித்தும் நம்ம மக்களை குறித்தும் ஒரு ஆழமான ஒரு அக்கறை எப்பவுமே உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் சோஷியலாகவே. ஸோ அது எனக்கு தெரியல, அது நேச்சுரலாக வந்ததா இல்லை என்னன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அப்படி பார்க்க போகும்போது ஒரு விஷயம் வந்து ஸ்பார்க் ஆச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த எலெக்ஷனையும் ஒரு புது உயிரோட தரப்பையும் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மேபி இது உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட தாட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி மறக்காமல் இதை வந்து ரிலேட்டடாக இருக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி உங்களோட மெமரிஸை பகிர்ந்துக்கோங்க. ஸோ என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு 9 மாதம் பறக்கிற குழந்தைக்கு அந்த குழந்தை வந்து ஆணா பெண்ணா இப்படி எதுவுமே தெரியாமல் அந்த குழந்தைய நினச்சி அது வந்து எப்படி என்ன கலரில் இருக்கும், எவ்வளோ வெயிட் இருக்கும், ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த நம்ம நினச்சி ஒரு 9 மாதம் நம்மளோட பெண்மணிகள் நம்ம தாய்மார்கள் வந்து அந்த குழந்தைய விச் மீன்ஸ் பிரசவம் பார்த்து பறக்க வைக்கிறாங்க, அவங்களோட உயிரையும் கொடுத்து. ஸோ இது வந்து ஒரு உயிர் தான். நம்மளோட தலைமுறைக்கான அடுத்ததை எடுத்துகிட்டு போகிறது. அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷனையும் நான் பார்க்குறேன். ஸோ தமிழக மக்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து இதில் பெரிய ஒரு பங்கு இருக்குது, கடமை இருக்குது. ஸோ ஒரு உயிரை கொடுக்குற ஒரு தலைமுறை உருவாக்குற ஒரு 9 மாதம் நம்மளோட குழந்தைக்கே நம்ம அவ்வளோ திங்க் பண்ணி பார்த்து செஞ்சு இந்த சமுதாயத்தில் அதை வளர வச்சு நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கறதுல ஒரு பெரிய நமக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி இந்த சமுதாயத்தை, இந்த மக்களை, ஸோ இந்த நாடை ஒரு கரெக்டான கையில் உள்ளவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தமிழ்நாடு பிரசவம் பார்க்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரசவம் பார்க்குது தமிழ்நாடு. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நோட்டை பார்க்காதீங்க, நாட்டை பாருங்க, அப்போ தான் நம்ம வீட்டை பார்க்க முடியும். ஸோ மறக்காம இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் அடுத்து வரும். ஸோ வேட்பாளரோட வீடியோஸ் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ண கலை பண்ண எல்லா தொகுதிக்கான டேட்டாஸையும் நமக்கு தெரிஞ்ச நண்பா நண்பீஸ் நம்ம தொகுதியில் நிறைய பேர் நிற்கிறாங்க, பக்கத்து தொகுதியில். அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற விதமாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். வேணா எனக்கு வந்து டேட்டா டிஎம் பண்ணுங்க. ப்ளஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலில் நான் ஒர்க் பண்ணி மக்களாக இருந்து மக்கள் குரலாக என்ன சொன்னாங்களோ அதை நான் உங்ககிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்குறேன். டேட்டாஸ் இருக்குது, எதனால அப்ரோச் பண்ணுங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க நண்பா நண்பீஸ். ஸோ 26 நம்ம தான். மக்கள் நோய் நொடி இல்லாமல் நோய் குறைஞ்சி நல்லா இருக்காங்க. அங்கே அதே இதோட போகிறீங்க. அங்கே இன்னும் கையில் சொல்லலாம் தரலாம். நம்மளுக்கு தேவையான சேஃப்டி கவுச்சு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு நோய் நொடி வரக்கூடாதுன்றதாங்க நாங்கள் வந்து